بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அருள் பொங்கும் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தில் இஸ்லாம் கூறும் உளவியல் என்கிற தலைப்பின் கீழ் இஸ்லாமிய மார்க்கம் மனித மனங்களுக்கு எவ்வாறு வழிகாட்டுகிறது, அதிலே எழுகிற நோய்களையும் பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு என்னென்ன வழிமுறைகளை கையாளச் சொல்கிறது என்பன போன்ற செய்திகளை தொடராக நாம் அறிந்து வருகிறோம். அதிலே நேற்றைய தினம் இறுதியாக நம்முடைய மனங்களில் எழுகிற எண்ணங்களும் சிந்தனைகளும் நம்மிடத்திலே மட்டுமல்லாமல் நம்மை தாண்டி இருக்கிற புற உலகில் பதிவாகிறது. குறிப்பாக நாம் அருந்துகிற தண்ணீரில் நம்முடைய உணர்வுகள் பிரதிபலிக்கிறது. அந்த நீரை நாம் பருகும் பொழுது அதனால் ஏற்படுகிற பாதிப்புகளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய, அனுபவிக்க வேண்டிய நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம் என்பது குறித்த ஒரு ஆய்வை நேற்றைக்கு நாம் இறுதியாக பார்த்தோம். அது மட்டுமில்லாமல் பொதுவாக நம்முடைய உள்ளத்திலே எழுகிற தவறான சிந்தனைகளும் எண்ணங்களும் தான் பல நேரங்களில் நமக்கு சிக்கல்களுக்கு காரணமாக அமைகிறது. நிறைய நாம் சிக்கலில் சிக்கி தவிக்கிறதாக நிறைய நேரங்களில் நம்ம கவலைப்படுறோம், புலம்புறோம். என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, எனக்கு இது செய்ய முடியலை, அதை பண்ண முடியலை, நான் விரும்புகிற மாதிரி எதுவுமே நடக்கலை, அல்லது நம்மிடத்தில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் நமக்கு தோதுவாக அமையலை என்றெல்லாம் நம்மிடத்திலும் நம்மை சுற்றியுள்ள மனிதர்கள் பொருட்கள் விஷயத்திலேயும் நிறைய பலவீனங்களை, நிறைய குறைபாடுகளை, நிறைய சிக்கல்களை, நிறைய பிரச்சனைகளை நாம் எதிர்கொண்டு கொண்டே வருகிறோம். நாம் அவற்றையெல்லாம் எதிர்கொள்வதற்கான காரணங்கள், பல காரணங்கள் இருந்தாலும் அதில் நம்முடைய சிந்தனையும் ஒரு காரணம். நம்ம தான் பல நேரங்கள் அதுக்கு காரணமாக நம்மகிட்ட குறைய வச்சுக்கிட்டு நம்ம அடுத்தவங்களிடத்துல குறைகளை சொல்லி அவர் அதை தப்பாக செஞ்சிட்டாரு, அதனால் எனக்கு இவ்வளோ நஷ்டமாயிடுச்சு, அவன் இது மாதிரி என்னை முட்டிட்டான், அதனால் எனக்கு ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. நகைச்சுவையாக ஒரு நிகழ்ச்சி ஒன்று சொல்லுவாங்க, ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒருத்தர் தன்னுடைய வீட்டில் அவருடைய மனைவிக்கு காது கேட்கலன்னு சொல்லிட்டு அதுக்கு வைத்தியம் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டே இருந்தார். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் நம்முடைய மனைவிக்கு காது எவ்வளவு தூரம் கேட்க மாட்டேங்குதுங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் நம்ம போய் மருத்துவர்கிட்ட சொல்லி அவளுக்கு ஒரு நல்ல மருந்த வைத்தியத்தை வாங்கி நம்ம அவளுக்கு வைத்தியம் பண்ணி அவளுடைய காது நோயை குணப்படுத்திடணும் அப்படின்னு நினைக்கிறார். அங்கேருந்து வர்றாரு, வெளியில் ஆஃபீஸ் முடித்து வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்தவர் வாசலில் நின்றுக்கிட்டு மனைவியை பேர் சொல்லி கூப்பிட்றார். மனைவிட்ட கேட்குறாரு, சமையல் ரெடி ஆகிடுச்சா அப்படிங்கிறார். எங்கன்னு கேட்குறாரு, தலைவாசலன்னு கேட்குறாரு. அதுக்கு எந்த பதிலும் இல்லை. உடனே அதுக்கப்புறம் ஒரு 10 அடி, ஒரு 5 அடி உள்ளுக்குள்ளே வர்றார், ஹாலுக்குள்ளே வர்றார். ஹாலிலேருந்து சத்தம் கொடுக்குறார், சாப்பாடு ரெடி ஆகிடுச்சா அப்படிங்கிறார். அதுக்கும் ஒரு பதிலும் இல்லை. அப்போ அவர் சொல்லிக்கிட்டே வர்றாரு, பாரு இவ்வளவு பக்கத்தில் வந்துட்டால் இன்னும் காது கேட்க மாட்டேங்குதே. அதுக்கப்புறம் திரும்ப அடுப்படிக்கு வந்துடுறாரு, சமையல் கட்டுக்கு வந்துடுறாரு. உள்ளுக்குள்ளே சமையல் கட்டில் ஒரு மனைவி நிற்கிறாங்க. சமையல் கட்டு வாசலில் நின்றுக்கிட்டு அப்போ கேட்குறாரு, சாப்பாடு ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு கேட்குறாரு. அந்த அம்மா திரும்பிக்கிட்டு சொல்கிறாங்க, சாப்பாடு ரெடி ஆகிடுச்சின்னு கத்துன்னு கேட்டு தொலைதான் இந்த மனுஷனுக்கு அப்படின்னு உள்ளே இருந்துக்கிட்டு அந்த அம்மா பதில் சொல்லு. இப்போ பிரச்சனை எங்கே இருக்குது? அவர் நினச்சிக்கிட்டாரு நம்ம பேசுகிறது அந்த அம்மாவுக்கு காது கேட்கலன்னு. கடைசியில் நெருங்கி பார்த்தா தான் தெரியுது இவருக்கு காது கேட்காமல் இருந்துக்கிட்டு சுற்றி உள்ள ஆளுக்கு காது கேட்கல. தன்னிடம் இருக்கிற பிரச்சனையை அடுத்தவரிடம் பிரச்சனை இருப்பதாக இவர் கருதி கொண்டார். சிக்கல் இவரிடம் இருக்கிறது. அப்போ பல நேரங்களில் நாம் புலம்புகிற புலம்பலின் பின்னணியில் நாம் தான் சிக்கலுக்கு காரணமாக இருக்கிறோம், அல்லது சிக்கலை உண்டாக்குகிறோம், உருவாக்குகிறோமே தவிர நமக்கு அருகிலே இருக்கிறவர்களோ அந்த பொருட்களோ சூழ்நிலைகளோ பல நேரங்களில் காரணமாக அமைந்திருப்பதில்லை. அதை கலிஃபோர்னியாவில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியினுடைய ப்ரொஃபஸர் இதை ஒரு ஆய்வுபூர்வமாகவே நிரூபித்தார். நம்முடைய எண்ணங்கள் எப்படி பிறரிடத்தில் தாக்கத்தை உண்டாக்குகிறது, நம்முடைய சிந்தனைகள் எப்படி பிறரிடத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, அதன் விளைவுகளை நாம் எப்படி அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சியாக மேற்கொண்டு அந்த ஆராய்ச்சி ஆய்வறிக்கையை அவர் நிரூபிச்சிருக்கிறார்.
முதல்ல ஒரு 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 கல்லூரியில் எலிகளை வைத்து ஆய்வு செய்து அதை அவர் வெளிப்படுத்துகிறார். என்ன பண்ணுறாரு, அந்த கல்லூரியில் இருக்கிற மாணவர்களிடத்தில் ஒரு 2 கூண்டு நிறைய சில எலிகளை கொடுக்குறார். ஒரு கூண்டில் கொஞ்சம் எலி, அதே மாதிரி இன்னொரு கூண்டில் கொஞ்சம் எலி. அந்த எலிகளில் ஒரு கூண்டில் இருக்கிற எலிகள்லாம் நல்ல புத்திசாலியான எலிகள் அப்படின்னு அந்த அந்த கூண்டில் ஒரு கூண்டில் உள்ள எலிகளுக்கு ஒரு டைட்டில் போட்டு ஒரு அட்டை போட்டு எழுதி அதை அவங்க கையில் ஒப்படைக்கிறார். இன்னொரு கூண்டில் இருக்கிற எலிகள் எல்லாமே இது அவ்வளவு சுறுசுறுப்பானவை இல்லை, அவ்வளோ வேகமாக செயல்படாது, அவ்வளோ ஆற்றல் நிறைந்ததில்லை, எல்லாமே நோஞ்சானு அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்பு எழுதி அந்த மாதிரி ஒரு போர்டு போட்டு 2 வகையான எலிகளை மாணவர்கள் கையில் கொடுத்து 10 நாட்களுக்கு இந்த எலிகளை நீங்கள் பராமரிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முறையாக உணவு கொடுத்து அதை வளர்த்து கொண்டு வாருங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஒப்படைச்சிட்டு போயிட்டார். 10 நாட்களுக்கு பிறகு திரும்ப வர்றார். அந்த எலிகளுக்கு ஒரு டெஸ்ட்டு. எலிகளுக்கு என்ன டெஸ்ட்டு, எலிகளுக்கு முன்னாடி ஒரு பெரிய போர்டு வச்சு அந்த போர்டில் பல்வேறு குறுக்கு வழிகளை போட்டு அந்த வழிகளில் எந்த எலி எந்த கூண்டில் இருக்கிற எலிகள் மிக எளிதாக அல்லது சீக்கிரமாக வழியை கண்டுபிடிக்கிறது என்பதை கண்டறியக்கூடிய ஒரு சோதனையை நிகழ்த்துகிறார். நிறைய கோடு கோடா போட்டு கடைசியில் வழி போய் முடியும் பார்த்தீங்களா, பத்திரிகைகளில் எல்லாம் அந்த வழி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பெரிய போர்டு ரெடி பண்ணி அந்த 2 போர்டையும் கொண்டு போய் வச்சு இந்த 2 போர்டில் எந்த எலிகள் வெகு விரைவாக வழியை கண்டுபிடிக்கிறது என்பதை நாம் கண்டறியணும்னு சொல்லிட்டு அந்த பரிசோதனையை மேற்கொள்கிறார். பரிசோதனையுடைய முடிவு என்ன வருகிறது அப்படின்னு கேட்டால், அது எந்த எலிகள் அறிவார்ந்த எலிகளோ எந்த எலிகள் நல்ல ஆரோக்கியமானது அப்படின்னு கொடுக்கப்பட்டதோ அந்த எலிகள் சீக்கிரமாக வழியை கண்டுபிடிக்கிறது. எந்த எலிகள் முட்டாள்தனமானது அல்லது பலவீனமானது ஆரோக்கியம் குறைந்தது என்று கொடுக்கப்பட்டதோ அந்த எலிகள் ரொம்ப தாமதமாகத்தான் வழிகளை கண்டறிகிறது. இதை இந்த ஆய்வுக்கு பிறகு அவர் சொல்கிறாரு, இந்த 2 கூண்டிலே இருந்த 2 எலிகளும் 2 எலிகளுக்கு இடையில எந்த வித்தியாசமும் கிடையாது, எந்த பாரபட்சமும் கிடையாது. ரேண்டமாக தெருவில் போய் ஊரில் போய் எலிப்பண்டையில் போய் பிடிச்சு கொண்டு வரப்பட்ட எலிகள் தான். ஆனால் அந்த எலிகளில் ஒரு குறிப்பிட்ட எலிகள் இந்த எலிகள் எல்லாம் அறிவார்ந்த எலிகள், நல்ல ஆற்றல் நிறைந்த எலிகள் என்று சொல்லப்பட்டது அப்படின்னு ஒரு போர்டு வைக்கப்பட்டது. இன்னொரு எலிகளுக்கு இவைகள் எல்லாம் பலவீனமான முட்டாள்தனமான அல்லது நோஞ்சானான எலிகள் என்று போர்டு வைக்கப்பட்டது. இந்த போர்டு அந்த எலிகளுக்கு எப்படி தாக்கத்தை ஏற்படுத்திச்சு? இந்த போர்டில் இருக்கிற மாதிரியே புத்திசாலித்தனமாக இந்த வழிகளை இது கண்டுபிடிக்குது, போர்டில் இருக்கிற மாதிரியே வழி கண்டுபிடிக்க முடியாமல் முட்டாள் எலிகள் திணறுது. போர்டில் எழுதி போட்டால் எலி படிச்சுக்கிட்டு நம்ம முட்டாள் அப்படியே நினைக்க போகுது, அதுக்கு தெரியவா போகுது என்ன நடந்தது அப்படின்னு கேட்டால் வேறொன்றும் இல்லை, எழுதி போடப்பட்ட இந்த செய்திகளை அவற்றிற்கு பயிற்சி கொடுக்கிற அவற்றை கவனித்துக் கொள்ளக்கூடிய மாணவர்கள் பார்க்கிறார்கள். அவங்களுடைய மனசில் அது பதிகிறது. பதிந்த அந்த பதிவின் அடிப்படையில் அந்த எலிகளை இவர்கள் நடத்துகிறார்கள். இவங்களுடைய பார்வை எப்படி இருக்கு, இந்த எலிலாம் ரொம்ப பெர்ஃபெக்டான எலி, எப்போ பார்த்தாலும் அதை கூடுதலாக கவனிக்கிறாங்க, அதுக்கு அதனுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் கவனித்து பார்த்து இது எப்படி செய்து பாரு, அப்படி செய்து பாரு, அப்படி செய்து பாரு அப்படின்னு அதை பற்றி சிலாய்த்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு எலிகளை பார்க்குறேன், இது சும்மா உட்காந்து இவங்களா, ஏன்னா இவங்களுக்கு ஆல்ரெடி உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குது, இது அறிவாளி எலி இது அறிவில்லாத எலின்னு இவனுக்கு தெரிஞ்சதுனால இவன் அந்த எலியை எப்படி ட்ரீட் பண்ணுறான், அறிவாளி எலி என்று சில எலிகளை இவர்கள் நடத்துகிறார்கள், முட்டாள் எலிகள் என்று இவர்கள் சில எலிகளை பார்க்கிறார்கள். இவர்களுடைய பார்வை, இவர்களுடைய சிந்தனை, இவர்களுடைய எதிர்பார்ப்பு அந்த எலிகளிடத்திலே தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்களோ அதற்கு தகுந்தார் போன்ற ரியாக்ஷனை அந்த எலிகளிடமிருந்து பெற்றுக்கொண்டார்கள் என்று தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கிறார். இவர் இந்த ஆய்வை செய்ததற்கு பிறகு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் பள்ளிக்கூடத்தில் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய பிரின்சிபல் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ஸ்கூலுக்கு மாணவர்களுக்கு நீங்கள் பாடம் நடத்தணும் அப்படின்னு அந்த ராபர்ட் ரோசந்தால் என்கிற கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸரை தன்னுடைய பள்ளிக்கூடத்திற்கு மாணவர்களுக்கு பாடம் நடத்துமாறு அவர் அழைக்கிறார். அவர் வர்றார், என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் அங்கே இருக்கிற பள்ளிக்கூடத்து ஆசிரியர்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு ஐக்யூ டெஸ்ட்டு, இது மாணவர்களுக்கான டெஸ்ட் பேப்பர், இதை எல்லா மாணவர்கள் கையிலையும் நீங்கள் எழுதி கொடுத்து என்கிட்ட நீங்கள் அதை கலெக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எல்லாருக்கும் அந்த டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுறாங்க. டெஸ்ட் முடிவில் யார் யாரெல்லாம் என்ன ரிசல்ட் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இவர் உட்காந்து அது எல்லாத்தையும் மதிப்பெண் போட்டுட்டு கடைசியில் அவர் கொண்டு ஆசிரியர்களை எல்லாம் தனியாக அழைச்சி அவங்களுக்கு அந்த ரேங்க் கார்டை கொடுக்குறார். அதில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இப்போ நான் ஒரு டெஸ்ட் வச்சுருக்கிறேன், இதற்கு பிறகு அடுத்து வரக்கூடிய தேர்வில் யாரெல்லாம் நல்ல மதிப்பெண்கள் எடுப்பார்கள், யாரும் நல்ல ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பட்டியலை நான் உங்களுக்கு தர்றேன்னு சொல்லிட்டு இருக்கிறதுல ஒரு 10 பேரை பட்டியலிட்டு இந்த பையன்லாம் அடுத்து வரக்கூடிய எக்ஸாமில் இவன் டாப்பாக இருப்பான். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் தெரியாது,
அவன் நல்லா எழுதுனானா, நல்லா படித்தானா, திறமை உள்ளவனா, திறமை இல்லாதவனா, அதெல்லாம் தெரியாது. ஆனால் இப்போ நான் டெஸ்ட் பண்ணி எடுத்த இதில் இந்த 10 பேர் அடுத்து வரக்கூடிய அந்த டெஸ்ட்டில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க என்று ஒரு பேப்பரை கொடுத்துட்டு ஆசிரியர்கிட்ட சொல்லிட்டு அவர் போயிட்டார். சரியாக 1 வருஷம், ஓராண்டுக்கு பிறகு மீண்டும் அவர் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வருகிறார். மீண்டும் அதே போல் ஒரு டெஸ்ட் நடத்தப்படுகிறது. அந்த டெஸ்டுடைய முடிவுகளை இருக்கிற ஆசிரியர்கள் எல்லோரும் அமர்ந்து அந்த முடிவை பரிசீலித்து மதிப்பெண்ணிடுகிறார்கள். மதிப்பெண்ணிட்டால் அவர் 1 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார்ல, எந்த 10 பேர் டாப்பாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொன்னாரோ அந்த 10 பேர் டாப்பாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார்கள். 10 பேர் அதை சூப்பராக மதிப்பெண் எடுத்திருந்தான், மற்றவர்கள் அந்த விலைக்கு எடுக்கவே இல்லை. என்ன காரணம்? எப்படி நீங்கள் ஆசிரியராக கேட்குற, எப்படி கண்டுபிடிச்சிங்க நீங்கள்? இந்த 10 பேர் இப்படி படிப்பான், சூப்பராக படிப்பான், நல்ல மதிப்பெண் எடுப்பான்னு சொல்லி நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க என்று ஆசிரியர்கள் எல்லாம் அவரிடத்துல விசாரிக்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, வேற ஒன்றுமே இல்லை, இந்த 10 பேரும் சூப்பராக படிப்பாங்க என்பது ஒரு அறிவார்ந்த அடிப்படையில், ஆய்வுபூர்வமாக ஆராய்ச்சியின் அடிப்படையில் செய்யப்பட்டதே இல்லை. நீங்கள் என்கிட்ட கொடுத்த 100 பேப்பரில் ரேண்டமாக ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணி உங்கள் கையில் கொடுத்துட்டேன். நான் அதில் எந்த டெஸ்ட்டும் வைக்கல, எந்த மதிப்பெண்ணும் போடலை, இவர் கூடுதல், இவர் குறைவு, இவர் விவரம் இல்லை அப்படின்னு எந்த பிரிவினையும் செய்யலை. நீங்கள் ஒரு 100 மாணவர்களுடைய பேப்பரை கையில் கொடுத்தீங்க, அதில் ஒரு 10 பேப்பரை எடுத்து வச்சு 10 பேருடைய பேரை தான் நான் கொடுத்தேன். ஆனால் அவர்கள் எப்படி அவங்க முன்னேறி அந்த டாப்பராக வந்தாங்கன்னு கேட்டால் அவர்களாக வரவில்லை. இவர்கள் எல்லாம் டாப்பர் என்று உங்கள் மனதில் பதிந்துச்சுல்ல, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அவர்களை டாப்பரை போல நடத்தினீர்கள். உங்கள் பார்வையில் இவன் டாப்பர்னு மனசில் ஆயிடுச்சு, அவன் வருமானம்ப்பா, இவன் சூப்பரான ஆள், இவன் பெரிய அறிவாளி அப்படின்னு அவனுக்கு நீங்கள் கேர் எடுத்தீங்க. அவங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிச்சிங்க. அவங்க ஒரு வேளை வகுப்புக்கு வரலன்னு சொன்னால் அந்த வகுப்புக்கு மீண்டும் அவர்களுக்கு அந்த செய்திகளை சொல்லிக் கொடுப்பதற்கு முயற்சி எடுத்தீங்க. யாரெல்லாம் அப்படி இல்லைன்னு நினைச்சீங்களோ அவங்களுக்கு நீங்கள் கேர் எடுக்கவே இல்லை. உங்களுடைய உள்ளத்திலே அவர்களை பற்றிய என்ன பார்வை பதிந்ததோ அதற்கேற்ப உங்களிடமிருந்து செயல்பாடுகள் வெளிப்பட்டது. அந்த செயல்பாடுகள் அவர்களிடமிருந்து ரியாக்ஷனை, பின்விளைவுகளை உண்டாக்கி தந்திருக்கிறது. நீ உன் மனசுல என்ன சிந்திக்கிறீது அவங்களுக்கு தெரியாது, மாணவர்கள் யாருக்குமே தெரியாது. இந்த டெஸ்ட்டில் நம்மளை எல்லாத்தையும் இந்த மாதிரி டாப்பர்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லப்பட்ட மாணவர்களுக்கு தெரியவே தெரியாது. யாருக்கு தெரியும்? ஆசிரியர்களுக்கு தான் தெரியும். அப்போ ஆசிரியர்களிடம் உள்ள அவர்களுடைய சிந்தனை மாணவர்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அந்த சிந்தனைக்கு ஏற்ப மாணவர்களை அவர்கள் நடத்துகிறார்கள். நடத்தப்படுகிற அந்த நிகழ்வுக்கு ஏற்ப மாணவர்கள் தங்களை வெளிப்படுத்துகிறார்கள். நீங்கள் மற்றவங்களை எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ அது மாதிரி தான் மற்றவங்களை நீங்கள் ட்ரீட் பண்ணுவீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் அங்கேருந்து ரியாக்ஷன் கிடைக்கும். நீங்கள் ஒருத்தரை பற்றி மனசுக்குள்ளே ஒரு குறைவான மதிப்பீடு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். அவர் வர்றாரு உங்கள் வீட்டுக்கு, நீங்கள் சொல்லுவீங்க, நான் அவர் நல்ல முறையில் தான் வரவேற்றேன், ஆனால் இருக்கவே இருக்காது. நான் வந்தார், வீட்டுக்கு வான்னு சொன்னேன், வரவேற்றேன், எல்லாம் பேசினேன் வச்சேன், ஆனால் உங்களையும் அறியாமல் உங்கள் உள்ளத்தில் அவரை பற்றி இருந்த அந்த குறைவான மதிப்பீடு ஏதோ ஒரு வகையில் வெளிப்பட்டே தீரும். சின்னதோ பெருசோ எப்படியாவது நீங்கள் வெளிப்படுத்திடுவீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவரிடமிருந்தும் ரியாக்ஷன் வரும். அப்போ உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது வெளியில் வரும். உங்களுடைய சிந்தனை அகத்திலோ புறத்திலோ சிந்தனையிலோ வேறு ஏதோ ஒரு வடிவத்திலோ அது பிறர் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த தாக்கம் அது பிரதிபலனாக பின்விளைவாக உங்களுக்கு திரும்ப வரும். எனவே நீங்கள் உங்கள் சிந்தனையை சரி செய்வதன் வழியாக உங்கள் சுற்றி இருக்கிறவங்கள சரி பண்ணலாம். பெரும்பாலும் என்ன பண்ணிடுறோம், ஒரு கடையில் நிறைய கடைகளில் நிறைய இடங்களில் ஊழியர்களை பற்றியான விமர்சனங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. எங்கே போனாலும் சரி, எங்கே போய் ஒரு தொழில் அதிபராக இருக்கிற யார்கிட்ட போய் கேட்டு பாருங்க, இந்த வேலைக்காரங்க பஞ்சாயத்து போதும்னு இருக்குப்பா, எப்படி தான் மேனேஜ் பண்ணுறதுனே தெரியல. ஒரு 5 பேரை 10 பேரை 50 பேரை 100 பேரை எங்கே யார் எத்தனை பேரை வச்சு வேலை வாங்கினாலும் எல்லா இடத்திலும் இந்த புலம்பல்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, விமர்சிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அந்த குறைக்கு என்ன காரணம் அப்படின்னு தேடி பார்த்தால் பல நேரங்களில் குறை சொல்லுகிறவர்களே காரணம். அது அல்லாத வேறு காரணங்களும் இருக்கும், இல்லைன்னு சொல்ல வரல. வேறு காரணம் இருந்துச்சுன்னா அந்த காரணத்தை ஆய்வு செய்யணும், சரி பண்ணணும், தீர்க்கணும், அது வேறு செய்தி. பல நேரங்களில் சொல்லுகிறவர்களே காரணம். எப்படி காரணம் அப்படின்னு கேட்டால், ஒருத்தரை பார்த்த உடனே ஒரு நாளிலே அல்லது ஒரு நிகழ்ச்சியில் அவரை பற்றி ஒரு முன்முடிவை உங்களுடைய மூளையிலே ஏற்றிக்கிறான். இவன் இப்படித்தான், அவன் அப்படித்தான், இவன் விவரம் கட்டவன், இவன் சொன்னால் புரியாது, அதுக்கு தகுந்த மாதிரியே அவனிடத்தில் நடப்பது. அதுக்கு தகுந்த ரிசல்ட் தான் அவனிடமிருந்து கிடைக்கிறது. இவன் சூப்பராக அவன் கையில் வேலையை கொடுத்தோம்னு வச்சுங்க, கலைக்கு விடுவான் கலைக்கு அப்படின்னு ஒருத்தரை பற்றி உங்களுடைய உள்ளத்தில் மதிப்பீடு வச்சுட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவன்கிட்ட நடப்பீங்க. அவன்கிட்ட பேசுறது, அவன்கிட்ட சிரிக்கிறது, அவன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அவனுக்கு ஏதோ அன்பளிப்புகளை கொடுக்கறது, அவனை ஊக்குவிப்பது, பாராட்டுவது என்று ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய சிந்தனை வெளியில் வெளிப்படும்.
அதிலிருந்து அவன் உங்களுக்கு திரும்ப தருவான். அவன் நீங்கள் உங்களுடைய முதல்ல செய்ய வேண்டியது ரெண்டே ரெண்டு. ஒன்று, உங்களை பற்றிய மதிப்பீடை சரி பண்ணுங்க. என்னால் முடியும், நான் நல்லா இருக்கிறேன், நான் சரியாக இருக்கிறேன், நான் சரியாக செய்வேன், நான் தீங்கு செய்ய மாட்டேன், நான் கெட்ட பேச்சு பேச மாட்டேன், கெட்டதாக நினைக்க மாட்டேன், பழி வாங்க மாட்டேன், பொறாமை கொள்ள மாட்டேன், யாரை பற்றியும் புறம் பேச மாட்டேன், அவதூறு சொல்ல மாட்டேன், எனக்கு முடியாது முடியாது அது முடியாது இது முடியாது இது முடியாதுன்னு நான் புலம்ப மாட்டேன், என்னால் இயலும் என்று உங்களுடைய மனதிலே உங்களை பற்றி ஒரு மதிப்பீடை வளர்க்க வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, உங்களை சுற்றி உள்ளவர்களை பற்றியும் அப்படியான மதிப்பீட்டை நீங்கள் வளர்க்க வேண்டும். என்னை சுற்றி இருக்கவங்களாம் மோசம், நான் மட்டும்தான் யோக்கியம் அப்படி நினைக்காதீங்க. என்னை சுற்றி இருக்கிற மக்கள், என்னோடு வாழ்கிற மக்கள், என்னுடைய முதலாளி, என்னுடைய தொழிலாளி, என்னுடைய நண்பர், என்னுடைய கணவர், என்னுடைய மனைவி, என் பிள்ளை, என் மேல் வீட்டுக்காரன், என் கீழ் வீட்டுக்காரன், எல்லாரும் நல்லவங்க, எல்லாருக்கும் முடியும், எல்லாருக்கும் திறமை இருக்கு, எல்லாருக்கும் ஆற்றல் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் அவங்கள ட்ரீட் பண்ணா, அவங்களை பற்றி உங்களுடைய மனதிலே நீங்கள் நினைத்தால், சிந்தித்தால், அந்த எண்ணங்களை விதைத்தால், அதற்கு ஏற்ப அவர்களும் செயல்பாடுகள் வெளிப்படும். நீங்க என்ன எதை வெளிப்படுத்துறீங்க அதுதான் அடிப்படை. உங்களுடைய எண்ணத்திலிருந்து எது வெளிப்படுதோ அது உலகத்தில் நடக்கும். எத்தனையோ உதாரணங்களை திருமறை குர்ஆனில் நீங்கள் பார்க்கலாம். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார்கள்? தன்னுடைய பிள்ளைகளை பற்றி என்ன மதிப்பீடு வச்சிருந்தாங்க? பிள்ளைங்கள்லாம் வந்து கேட்குறாங்க, யூசுஃபை எங்கள் கூட விளையாட அனுப்புங்களேன், யூசுஃபை விளையாட அனுப்புங்களேன். அந்த பிள்ளைகளை பற்றி யாக்கூப் நபியுடைய உள்ளத்தில் நல்ல எண்ணம் இல்லை. அவங்க கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருப்பாங்க, அலட்சியமாக இருப்பாங்க, யூசுஃபை கொண்டு போய் எங்கேயாவது விட்டுருவாங்க, வச்சுருவாங்க அப்படின்னு அந்த பிள்ளைகளை பற்றியான ஒரு நல்ல மதிப்பீடு யாக்கூப் நபியுடைய உள்ளத்தில் இல்லை. யாக்கூப் நபி என்ன செஞ்சாங்க? பிள்ளைங்கள்ட்ட சொன்னாங்க, இல்லைப்பா யூசுஃபை அனுப்பி வைக்க முடியாது, இன்னி அகாஃபு அய்யகுலஹு வஅன்தும் அன்ஹு காஃபிலூன். நீங்கள் கவனம் இல்லாமல் இருக்கிற நேரத்தில் யூசுஃபை ஓனாய் கடிச்சிடும், எனக்கு பயமாக இருக்குது, வேண்டாம் விட்டுங்க அப்படின்னாங்க. ரிசல்ட் என்னவா இருந்துச்சு? நீங்கள் கவனமாக இல்லாமல் இருப்பீங்க, நீங்கள் ஓலையை கடிச்சிடும் பயப்படுறேன் என்று நெகட்டிவாக எதிர்மறையான ஒரு சிந்தனையை தன் பிள்ளைகளிடத்தில் வெளிப்படுத்தினார்கள். ரிசல்ட் என்ன? சாயங்காலம் போல அதே ரிசல்ட்டை கொண்டுட்டு வந்தாங்க. வஜாவு அபாஹும் இஷா எபுக்கூன் قالوا يا أبانا إنا ذهبنا نستبق وتركنا يوسف عند متاعنا فأكله الذئب وما أنت بمؤمن لنا ولو كنا صادقين. நாங்கள் பொருட்களுக்கு பக்கத்தில் வச்சுட்டு அந்த பக்கம் போய் நாங்கள் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம், கடைசியில் பார்த்தா ஓனாய் வந்து யூசுஃபை கடிச்சு தின்னுருச்சு. இந்த நெகட்டிவ் சிந்தனையே அப்படியே வெளிப்படுகிறது. நீங்கள் என்ன மாதிரி எண்ணினீர்களோ, நினைத்தீர்களோ, சிந்தித்தீர்களோ அந்த சிந்தனையாகவே அங்கே ஒரு நிகழ்வு, அது பொய்யாகவோ நிஜமாகவோ ஏதோ ஒரு வகையில் அரங்கேறுகிறது. யூசுப் நபி சின்ன பிள்ளையா இருக்கும்போது யாக்கூப் நபி இடத்துல வந்து சொல்றாங்க, இன்னி ராயித்து அஹத அஷர கௌகபன் வஷம்ஸ வல் கமர ராயித்துஹும் லி சாஜிதி. எனது அருமை தந்தை, நான் நைட்டு ஒரு கனவு கண்டேன். என்ன கனவு? 11 நட்சத்திரங்களும் ஒரு சூரியனும் ஒரு சந்திரனும் எனக்கு சஜிதா செய்வதை போல கனவு கண்டேன். அப்படியான்னு கேட்டிருக்கலாம், அல்லது அமைதியாக இருந்திருக்கலாம், அல்லாஹ் அருள் செய்யணும்னு சொல்லியிருக்கலாம், அப்படியெல்லாம் சொல்லியிருந்தால் அது ஒரு வகை. ஆனால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள்? இந்த செய்தியை கேட்ட உடனே, யா புனைய லா தகுஸ்ஸு ருயா காலா இஹ்வத்திக ஃபயகீதுலக கைதா. எனது அருமை மகனே, இந்த கனவை பற்றி உன்னுடைய சகோதரர்களிடம் சொல்லிவிடாதே, அவர்கள் சூழ்ச்சி செய்து விடுவார்கள். இன்ன ஷைத்தான லில் இன்சானி அதுவும் முபீன். ஷைத்தான் மனிதர்களுக்கு பகிரங்க விரோதியாக இருக்கிறான் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அதுபோலவே சூழ்ச்சி செய்து யூசுப் நபியை காலி பண்ணுகிற வேலையை அவர்கள் பார்த்தார்கள் என்று நம்ம குர்ஆனிலே பார்க்கிறோம். அவர்களை பற்றிய மதிப்பீடு என்னவாக இருந்தது? இவர்கள் என்ன சிந்தித்தார்கள்? நெகட்டிவாக சிந்திச்சா நீ எப்படி சிந்திக்கிறியோ அந்த ரிசல்ட் உனக்கு வரும். நீ பாசிட்டிவாக திங்க் பண்ணு, நல்லதுதான் நடக்கும், சரியாக தான் நடக்கும், அதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதுக்கான முகாந்திரம் இருக்கு அப்படின்னு நீ எதை பற்றி நினைக்கிற பொழுதும் நல்லதாகவே நினைக்க பழகு. எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக நினைக்காத. நெகட்டிவாக எப்போ நினைக்கலாம்? நெகட்டிவான சிந்தனை உன் உள்ளத்திலே வந்தால் இந்த காரியத்தை செய்ய முடியாமல் போயிடும் அப்படின்னு நீ நினைச்சா நீ எப்படி யோசிக்கணும் தெரியுமா? ஏன் செய்ய முடியாமல் போகும்னு ஒரு லிஸ்ட் எழுது. இது என்னால் முடியாது அப்படின்ட்டு, ஏன் முடியாது ஒரு லிஸ்ட் போடு. ஏன் முடியாது தெரியுமா? எனக்கு இதை பற்றி அறிவு இல்லை, இதை தூக்குகிற அளவுக்கு என் உடம்புல தெம்பு இல்லை, இதை பெறுவதற்கு இடத்துல பணம் இல்லை, இப்படிப்பட்ட மனிதர்கள் எனக்கு தொடர்புல இல்லை. அந்த லிஸ்டை எல்லாம் எடுத்துட்டு அதையெல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த பிரச்சனையை சரி செய்து நான் இதை முடிப்பேன், நான் இதை செய்வேன், நான் இதை பெறுவேன், நான் இதில் வெற்றி பெறுவேன் என்பதற்கு நீ அந்த நெகட்டிவ் சிந்தனையை பயன்படுத்தணுமே தவிர என்னால் முடியாது, இயலாது, நடக்காது, சரிவராது என்று செய்ய முடியாமல் போவதற்கு, தோற்று போவதற்கு
வாழ்க்கையில பின்னடைவை உண்டாக்குவதற்கு உன்னுடைய நெகட்டிவ் தாட்ஸை நீ பயன்படுத்தவே கூடாது கூடாது கூடாது. ஆனால் பெரும்பாலும் இன்னைக்கு என்ன, நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் நம்ம பேசுகிற எதிர்மறை பேச்சுக்கள் எல்லாமே உலகத்தில் நம்மளை பின்னோக்கி இருக்கும். ஒன்றும் உருப்படாதுப்பா இவன்றையெல்லாம் சொல்லி தேவையில்லாமல் நேரத்தை போட்டு வீணாக்காத, அவன் திருந்தவே மாட்டான், இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படிங்க வேண்டியது. நீங்கள் எது நடக்கிற காரியமானு கேட்டு சிரிச்சீங்களோ, நடக்காதுன்னு சொன்னீங்களோ, உங்களால் நடத்த முடியாதுன்னு நம்பினீர்களோ, அப்படி நீங்கள் நம்பிக்கொண்டிருந்த அந்த வேலையை நீங்கள் நம்புகிற அதே வேளையில் இன்னொரு மனிதன் செய்து கொண்டிருக்கிறான். அதற்கு என்ன அர்த்தம்? அவன் என்ன நினைச்சான்? செய்ய முடியும்னு நினைச்சான். நீங்க என்ன நினைச்சீங்க? செய்ய முடியாதுன்னு நினைச்சீங்க. உங்க நினைப்பை போல அது முடியாம போயிடுச்சு. அவனுடைய எண்ணத்தை போல, சிந்தனையை போல அது செய்யக்கூடியதாக மாறிடுச்சு. அப்ப உங்களுடைய செயலின் வெற்றி உங்கள் சிந்தனையின் மாற்றத்திலே இருக்கிறது. மனநிலை எப்படி, எல்லா விஷயத்தையும் எப்படி பார்க்குறீங்க, பார்க்கிற பார்வை. எவ்வளவுதான் உலகத்தில் சிக்கல் நெருக்கடியும் இருந்தாலும் எல்லா சிக்கலுக்கும் இடையிலே பாசிட்டிவாக நேர்மறையாக சிந்திப்பதற்கு பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் எந்த சிக்கலும் உலகத்தில் இல்லவே இல்லை. உங்க வாழ்க்கையில் இல்லப்பா எனக்கு வந்த மாதிரி உலகத்தில் யாருக்குமே வந்திருக்க முடியாது அப்படின்னு ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து காட்டுங்க. அது உள்ளுக்குள்ள 1000 நன்மைகளை, 1000 நல்ல சிந்தனைகளை, 1000 நல்ல பார்வைகளை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். நபிகளாருடைய வரலாறு போதும். அண்ணல் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில ஹுதைபியா எவ்வளவு இக்கட்டான காலகட்டத்தில் நடைபெற்ற எப்படிப்பட்ட ஒரு யுத்தம், நல்லா யோசிச்சு பாருங்க. ஹுதைபியா யுத்தம் நபி தோழர்களை எல்லாம் அப்படியே கொந்தளிக்க வச்சிச்சு. எல்லாமே மைனஸ். ஹுதைபியா யுத்தத்தை பத்தி யோசிச்சோம்னா எல்லாம் மைனஸ். என்னெல்லாம் மைனஸ்? ஹுதைபியா ஒப்பந்தம் எழுத ஆரம்பிச்சதிலிருந்து முடிக்கிற வரைக்கும் எல்லாமே முஸ்லிம்களுக்கு எதிர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு ஆரம்பிச்சாங்க, எழுதாதன்ட்டான். இது அது ஒரு பெரிய மேட்டரா, அதில் ஒரு சிக்கலா, அதனால எதிர்த்தரப்புக்கு ஏதாவது பின்னடைவா? ஒண்ணுமே இல்லை. அது ஒரு கொள்கை. சரி, அது அவர் நம்புறான்னு விட்டுருக்கலாம், ஆனால் அவன் ஒத்துக்க மாட்டேன்ட்டான். அது யாரு? ரஹ்மான் ரஹீம். அந்த அல்லாஹ் எங்களுக்கு தெரியாதுப்பா, எங்களுக்கு அல்லாஹ் தெரியும். நீ சொல்ற இந்த ரஹ்மான் ரஹீம் தெரியாது, அதனால அல்லாஹ்வின் பெயரால் எழுது. ரஹ்மானும் ரஹீமும் ஆகிய அல்லாஹ் அப்படி சொன்னா ஏத்துக்க மாட்டோன்ட்டான். ரசூலுல்லாஹ் பார்த்தா, சரி போ, இதில் போட்டி விட்டு என்ன மண்ணுக்கு நிற்கிறது, விட்டு தொலை, பிஸ்மில்லாஹ் எழுதிக்கப்பா. நீனும் அல்லாஹ்வை நம்புற, நானும் அல்லாஹ்வை நம்புறேன், போ பிஸ்மிக் அல்லாஹுமே, அல்லாஹ்வே உன் பெயரால் ஆரம்பிக்கிறேன், எழுத சொல்றாங்க. அடுத்த வரி ரசூலுல்லாஹ் தான் சொல்றாங்க, வாக்கியத்தை சொல்றது ரசூலுல்லாஹ். அங்க கூட பாருங்க, 2 தரப்பு உட்கார்ந்து இருக்கிறது. ஒரு தரப்புக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரியாக கருதப்பட்டு நீங்க உள்ள வரக்கூடாதுன்னு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கிற இடத்துல அந்த ஒப்பந்தத்தை எழுதுவதற்கான வாசகத்தை சொல்லுகிற அறிவாளி ஞானமுடையவர் யார் என்று எதிராளி நம்புறான். முகமது தான் கரெக்டா, அவர் தான் கரெக்டா சொல்லுவார். நமக்கு அந்த அளவுக்கு சொல்ல முடியாது இவன் நினைச்சான். நபிகளாரே சொல்றாங்க, அஹாலாமா காலா முஹம்மது ரசூலுல்லாஹ், இது அல்லாஹ்வின் தூதராகிய முஹம்மது மக்கத்து குறைசிகளோடு செய்து கொள்கிற ஒப்பந்தம் என்று ரசூலுல்லாஹ் வாசகத்தை சொல்றாங்க. உடனே அடுத்து கிராஸ் பண்ணான். அது என்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்? முஹம்மது ஓகே, அப்துல்லாவுடைய மகன் முகம்மது சொல்லுங்க, ஒத்துக்கிறோம். முகமது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் முகம்மதுனா நாங்கள் அதை ஒத்துக்கிட்டா பஞ்சாயத்து இல்லையே, உங்களுக்கு எங்களுக்கு சண்டை இல்லையே, நீங்கள் மக்காவுக்கு வரக்கூடாதுன்னு பேசுகிற பேச்சு இல்லையே, பஞ்சாயத்து அதானங்க. நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதருங்கிறீங்க, நாங்கள் இல்லைங்கிறோம். நாங்கள் இல்லை என்று சொல்லக்கூடியதை நாங்களும் நீங்களும் ஒத்துக்கொள்கிற அக்ரிமெண்ட்டில் எப்படி எழுத முடியும்? ஒத்துக்க முடியாதுங்கிறோம். ரசூலுல்லாஹ்வுக்கு கோபம் வருது. இப்போ பிஸ்மில்லாஹ் சொல்லும் பொழுதே அதில் ஒரு பெரிய விஷயம் இல்லைன்றதுனால விட்டு கொடுத்துட்டாங்க. ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹ் இல்லைன்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் அவளை ஜீரணிக்க முடியல. நபிகளார் சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீ ஏற்றாலும் மறுத்தாலும் நான் அல்லாஹ்வின் தூதன் தான் சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க, சரி இருந்தாலும் 2 பேரும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு ஒப்பந்தம் என்று சொன்னால் அதில் 2 பேரும் ஒத்துக்கொண்ட செய்தி தான் இருக்கணும். ஒரு தரப்புடைய செய்தி மட்டும் இருந்தால் அதுக்கு பேர் அக்ரிமெண்ட் இல்லை. எனவே நீ ஏற்றாலும் மறுத்தாலும் நான் தூதராக இருந்தாலும் முஹம்மது பின் அப்துல்லா, அப்துல்லாவுடைய மகன் என்பது உண்மைதானே, நான் அதை எழுதிக் கொள்கிறேன். எழுதுப்பா, முஹம்மது பின் அப்துல்லா, அப்துல்லாவுடைய மகன் முஹம்மதுக்கும் மக்கத்து குறைசிகளுக்கும் இடையிலே எழுதப்பட்ட ஒப்பந்தம் எழுது அப்படின்ட்டாங்க. சின்னதாக பிடிக்கிறான், ஒன்று பஞ்சாயத்து. அங்கிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் மக்காவிலே யாரும் மதீனாவிற்கு வரக்கூடாது. ரசூலுல்லாஹ் சரிங்கிறாங்க. மதீனாவிலே இருக்கிற யாரேனும் மக்காவிற்கு வந்தால் நீங்கள் தடுக்கக்கூடாது சரிங்கிறாங்க.
இந்த வருஷம் யாரும் உம்ராவுக்கு போகக்கூடாது சரிங்கிறாங்க, அடுத்த வருஷம் தான் நீங்கள் உம்ராவுக்கு வரணும் சரிங்கிறாங்க, வரும்போது ஆயுதங்களை தூக்கிட்டு வரக்கூடாது சரிங்கிறாங்க. இந்த எல்லா சரி யாருக்கு நன்மை? எல்லாமே காஃபிர்களுக்கு நன்மை. சில திருமண பேச்சுவார்த்தை நடக்கும், தௌஹீத் மக்கள் போய் சுன்னத் ஜமாத்து பெண் வீட்டார்கிட்ட பேசி எல்லாம் அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணத்துக்கு நாங்கள் சொன்னதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டோன்னு வந்து சொல்லுவோம். ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் என்னெல்லாம் சொல்லுவிய? நாங்கள் தான் சாப்பாடு கொடுப்போம்னு சொன்னோம், சரின்ட்டான். நாங்கள் தான் மகர் போடுவோம்னு சொன்னோம், சரின்ட்டான். எல்லா செலவும் எங்களுக்கு தான், எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டோம். அடே அப்பா, எவ்வளோ பெரிய விட்டு கொடுத்தல் பாருங்க. அடே செலவு பண்ணுற நீ, சாப்பாடு கொடுக்குற நீ, மகர் கொடுக்குற நீ, இதுக்கு இது பேர் விட்டு கொடுக்குறதா? அவங்க ஒன்றுத்தையும் விட்டு கொடுக்கல. ஆனால் அப்படி பேசுவாங்க சில பேர். அந்த மாதிரி இங்கே ரெண்டு பேருக்கும் இடையிலே ஒப்பந்தம் பேசப்படுகிறது. எந்த ஷரத்தும் எந்த நிபந்தனையும் இஸ்லாமிய மக்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இல்லவே இல்லை. ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் ஒத்துக்கிறான். ஏன் ஒத்துக்கிட்டாங்க? வரும்போதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய பூமியிலே ரத்தம் சிந்தாமல் இருப்பதற்கு என்ன விஷயத்தை விட்டு கொடுக்க வேண்டிய தேவை வந்தாலும் அதை விட்டு கொடுத்து அல்லாஹ்வின் பூமியில் ரத்தம் சிந்தாமல் இருக்கின்ற வேலையை நான் செய்வேன்னு சொல்லிட்டு வந்தான். அதுக்கு சண்டை வேண்டாம்பா, சமாதானமாக போயிடுவோம் என்பதற்காக அவங்க போட்ட எல்லா கண்டிஷனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒத்துக்கிட்டு அக்ரிமெண்ட் கையெழுத்தாயிடுச்சு. இப்போ உலகத்தின் பார்வையில், தோழர்களின் பார்வையில், சமூகத்தின் பார்வையில், இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற வரலாற்று ஆசிரியரின் பார்வையில் இந்த நிகழ்வு என்ன? முஸ்லீம் சமூகத்திற்கு பின்னடைவான ஒரு அக்ரிமெண்ட். அப்படித்தானே? ஏன்னா போடப்பட்ட நிபந்தனை அப்படித்தானே? சஹாபாக்களுக்கு ஜீரணிக்க முடியலையே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொந்தளிச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ்ட்டே போய் கேட்குறாங்க, அலஸ்னா அலல் ஹக் வ அதுவுனா அலல் பாத்தில், நாம் சத்தியத்திலே இல்லையா? எதிரிகள் அசத்தியத்திலே இல்லையா? பிறகு எதுக்கு நம்முடைய மார்க்கத்தில் இவ்வளவு இறங்கி போக வேண்டிய தேவை என்ன வந்துச்சு? நம்ம கையில் பலம் இல்லையா? அவங்களோட சண்டையிடக்கூடிய தெம்பு இல்லையா? அடிச்சு தூளை கிளப்பிட்டு எல்லா பேரையும் அடிச்சு தூக்கி போட்டுட்டு அல்லாஹ்வுடைய ஆலயத்தை தரிசிச்சுட்டு வர்றதை விட்டுப்புட்டு போய் உட்கார்ந்து நீங்க அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. பேச்சுவார்த்தை ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தை, நான் அல்லாஹ்வுடைய தூதன், வேற எதுவுமே சொல்ல. அல்லாஹ்வுடைய தூதன், அல்லாஹ் என்ன சொல்றானோ அதுதான் நான் கேட்பேன். ஆனாலும் உமருக்கு அதை ஜீரணிக்க முடியல. அபூபக்கர் சித்திக் கிட்ட வர்றாங்க, அதே கேள்வி கேட்குறாங்க, அலஸ்னா அலல் ஹக் வ அதுவுனா அலல் பாத்தில், நம்ம சத்தியத்தில் இல்லையா? ஆமாம் சத்தியத்தில் தான் இருக்கிறோம். அவர்கள் அசத்தியத்தில் இல்லையா? ஆமாம் அசத்தியில் தான் இருக்காங்க. பிறகு எதுக்கு இப்படி இறங்கி போகணும்? அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அவங்க சொன்ன அதே வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் அல்லாஹ்வின் தூதர்னு. அபூபக்கர் சொன்னாங்க, அவங்க அல்லாஹ்வுடைய தூதர். அவங்க சொன்னா அதுதான், அல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றம் கிடையாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் இல்லை, மொத்த சஹாபாக்களுக்குமே அதில் உடன்பாடே இல்லை. எந்த அளவிற்கு? நபிகளாருடைய 23 ஆண்டு கால வாழ்க்கையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக அவர்களை உயிருக்கு உயிராக நேசிக்கிற தோழர்களிடமிருந்து முதன்முறையாக ஒரு எதிர்ப்பை சம்பாதிக்கிறார்கள். என்ன எதிர்ப்பு? நபிகளார் ஒரு கட்டளை இடுகிறார்கள், எல்லோரும் எந்திரிச்சு போங்க, தலையை மலிங்க, குர்பானியை கொடுங்க, நம்ம உம்ராவை கொடுக்க வேண்டிய குர்பானியை முடிச்சு விட்டு நம்ம ஊருக்கு திரும்புவோம் போங்கன்னு சொல்றாங்க. நபிகளாரின் சொல்லை செயல்படுத்துவதற்கு ஒருத்தருமே இல்லை. அப்படியே சைலண்டாக உட்கார்ந்துருக்கிறாங்க. நிலைமை எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, ரசூலுல்லாஹ்வுக்கே இது முதல், அப்பதான் ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு நிகழ்ச்சி அவங்க வாழ்க்கையில பார்க்கல. அவங்க தோழர்கள் யாருமே அவங்க சொல்ல மீறினதில்லை. எப்படா சொல்லுவாங்கன்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. எள்ளுன்னா எண்ணெய் அனுப்பாங்க, சொல்லி முடிக்கிறதுக்குள்ள செஞ்சு முடிப்பாங்க. முதல் முறையாக நபிகளார் கட்டளை பிறப்பித்து விட்டார்கள், ஆனால் செயல்படுத்தப்படவில்லை. நபிகளாராலேயே அந்த சூழ்நிலையை கையாள தெரியாமல் அதில் பதட்டப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறதுன்னு தெரியாம அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு ரூம்குள்ள போயிடுறாங்க. டென்ட்டுக்குள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மனைவி இருக்கிறாங்க. அவங்க கேட்குறாங்க, என்ன பிரச்சனை? அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு ஏன் ரொம்ப ஆள் ஒரு மாதிரி இருக்கீங்களே, என்ன விஷயம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிகழ்வை சொல்கிறாங்க, இது மாதிரி ஆயிடுச்சு. நான் சொல்கிறேன், ஒருத்தர் எந்திக்கலை, எல்லாம் அப்படியே உட்காந்துருக்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அன்னையர் அவர்கள் பதிலளிக்கிறார்கள், இதுக்கு போட்டால் டென்ஷன், ஒன்றும் டென்ஷனுக்கு வேலை இல்லை. நீங்கள் போங்க, நீங்கள் தலையமளிங்க, நீங்கள் குர்பானி கொடுங்க. நீங்கள் செயலை துவக்கிவிட்டால் அதற்கு பிறகு உங்கள் தோழர்கள் உங்களை எதிர்த்து நின்று கொண்டு இருக்க மாட்டார்கள், அவர்களும் உங்களுக்கு பின்னால் வருவார்கள் சொல்லி அனுப்புகிறாங்க. கரெக்டான டிசிஷனாக இருக்கிற ரசூலுல்லாஹ் வெளியே வந்தாங்க, தலையமளிக்க போனாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. சஹாபாக்கள் எல்லாம் எந்திரிச்சு ஓடி வந்துட்டாங்க. ஐயோ
சொல்லி பார்த்தோம், ஏதாவது மாற்றுவாங்கன்னு நினச்சோம், மாற்றுற மாதிரி தெரியல. நபிகளார் தன்னுடைய முடிவில் உறுதியாக இருக்கிறாங்க. அப்படின்னா நாமளும் போய் தலையை மலிச்சிட வேண்டியதான்னு தலையை மலிச்சாங்க, குர்பானி கொடுத்தாங்க, அடுத்த கட்டத்துக்கு மாறிட்டாங்க. ரொம்ப இக்கட்டான, எதிர்பார்க்க முடியாத, ஜீரணிக்க இயலாத, தோழர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத, நாம் இந்த அளவிற்கு பலவீனப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டுமா என்று நொந்து நொந்து நொம்பலப்படுகிற அளவிற்கு அந்த ஒப்பந்தம் முழுவதும் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஒப்பந்தம் முடிந்த தருணத்திலே அல்லாஹ் வசனம் இறக்கி வைக்கிறான். இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, நாம் உமக்கு தெளிவான வெற்றியை வழங்கிவிட்டோம். ஊரெல்லாம் சொல்லுது தோல்வின்னு, அல்லாஹ் சொல்றான் வெற்றின்னு. இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, நபியே உமக்கு நாம் தெளிவான வெற்றியை வழங்கிவிட்டோம். இப்படி தான் நம்ம பார்க்க கற்றுக்கணும். எப்படி பார்க்க கற்றுக்கணும்? எல்லாம் மூடி மறைச்சி, எதுவுமே பாசிட்டிவாக இல்லை, எதுவுமே நல்லதாக இல்லை, எதுவுமே சாதகமாக இல்லை, எதுவுமே நான் இதை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு இல்லை என்று நினைக்கிற தருணத்தில் கூட ஆழ்ந்து சிந்தித்தால், கவனத்தோடு சிந்தித்தால் பாசிட்டிவான ஒரு செய்தி உள்ளே இருக்கும். அதை பிடித்து கொண்டு நீ வாழ்க்கையில முன்னேறு. அது என்ன செய்தி? அல்லாஹ் சொல்ல வருகிற செய்தி என்ன? அந்த ஒப்பந்தத்திற்கு பிறகுதான் வரலாற்றிலே அடுத்த கட்டம் துவங்குகிறது. மக்கா வெற்றி என்கிற பெரு வெற்றிக்கு அடித்தளம் அமைத்து கொடுத்தது ஹுதைபியா உடன்படிக்கை. வெறுமனே உம்ராவுக்கு ஒரு சம்பந்தமான அக்ரிமெண்டாக அது இருக்கலாம். ஆனால் அது என்ன ஏற்படுத்தியது? இங்க இருக்கிற ஆளு அங்க வரக்கூடாதுன்னா வர முடியல, வந்தாலும் சொல்ல ஏத்துக்கல. இஸ்லாத்தை இது வரைக்கும் என்ன, யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டா ஏற்றவங்க மதீனாவுக்கு வந்துடுவாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மக்காவில் இஸ்லாத்தை சொல்ல, பிரச்சாரம் பண்ண, தாவா பண்ண, அல்லாஹ் பற்றி எடுத்து சொல்லி இஸ்லாமிய வாழ்க்கை முறையை உண்டாக்க எந்த வாய்ப்பும் இல்லவே இல்லை. இப்போ என்ன ஆயிடுச்சு? இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட ஆளு மதீனாவுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னோன்னே மக்காவுக்குள்ளே இருக்கணுமா? இருக்கிற என்ன பண்ணுவார்? இருந்துக்கிட்டே வேலை செய்வார். நீ இஸ்லாத்துக்கு வா, நீ இஸ்லாத்துக்கு வா, நீ இஸ்லாத்துக்கு வா. அண்டர் கிரவுண்டில் வேலை ஜாஸ்தியாக போயிடுச்சு. எந்த அளவுக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு? 2 ஆண்டு இடைவெளி. ஹுதைபியா உடன்படிக்கை ஹிஜ்ரி 6 நடைபெறுகிறது, ஹிஜ்ரி 8 மக்கா வெற்றி பெறுகிறது. மக்கா வெற்றியின் பொழுது ஒட்டுமொத்த மக்கா நகரமும், விரல் விட்டு எண்ணுகிற 1-2 பேரை தவிர ஒட்டுமொத்த மக்கா நகரமும் இஸ்லாமிய கொடியின் கீழ் வருகிறது. அத்தனை பேரும் இஸ்லாத்தை ஆற தழுவுகிறார்கள். எத்தனை பெரிய வெற்றி இது! அதை பார்க்கல மற்றவங்க. இது என்ன ஆகும்? இப்படி ஒரு அக்ரிமெண்ட் போட்டால் பின்னாடி இதனுடைய பின்விளைவு என்னவா இருக்கும், அதில் கிடைக்கிற நன்மை என்னவா இருக்கும், யாருமே யோசிக்கல. மேலோட்டமாக தெரியுற தீமையை மட்டுமே பார்த்தாங்க. அதற்குள்ளேயும் நன்மையே இல்லை என்று சொல்லப்பட்ட ஹுதைபியா உடன்படிக்கைக்கு உள்ளே இத்தனை பெரிய பெரும் நன்மை. மக்கா என்கிற பெருநகரம் இஸ்லாமிய ஆட்சியின் கீழ், நபிகளாரின் ஆளுகையின் கீழ் வருகிறது. ஆளுகையின் கீழ் வந்தது மட்டுமல்ல, விரல் விட்டு எண்ணுகிறவர்களை தவிர அங்கிருந்து அத்தனை பேரும் இஸ்லாத்தை தழுவிக் கொள்கிறார்கள் என்று சொன்னால் என்ன அக்ரிமெண்ட்டும் போடலாமா? எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுக்கலாமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்காக வேண்டி மக்காவிலிருந்து அபூபக்கர் சித்திகோடு புறப்படுகிறார்கள். நாமெல்லாம் பல தடவை கேள்விப்பட்ட நிகழ்ச்சி. சவுர் குகையில் ஊரெல்லாம் தேடுறான், கிலோமீட்டர் கணக்கில் ஆட்கள் பறக்குது. நபிகளார உயிரோடவோ பிணமாகவோ பிடித்து கொண்டு வந்தால் அவர்களுக்கு 100 சிவப்பு ஒட்டகம்னு சொல்லிவிட்டு அபூஜஹில் வகைராக்கள் அறிவிப்பு செய்து விட்டார்கள். ஆளுக்கு போய் தேடுறான். நபிகளார் பக்கத்தில் சவுரு குகையில் மலைக்கு மேலே உட்கார்ந்து இருக்கிறாங்க. அங்கேயும் வந்துட்டாங்க எதிரிகள். அபூபக்கர் சித்திக் அவர்கள் சொல்கிறார்கள், குல்துலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ நஹ்னு ஃபில் கார், குகையிலே இருந்த பொழுது நான் நபிகளாரிடத்திலே சொன்னேன், அல்லாஹ்வின் தூதரே, லவ் அன்ன அஹதஹும் யன்துரு இலா கதமைஹி லஅபஸரனா தஹ்த கதமை, வந்திருக்கிறவர்களில் யாரேனும் ஒருவர் தனது காலை பார்க்க குனிந்தால் தன் காலுக்கு கீழாக நம்மை கண்டுகொள்வாரே. குகையில் உள்ள உட்காந்துருக்காங்க, மேலே வந்துட்டு தெரியுது, இங்கிருந்து பார்த்து அவன் அப்படி கீழே குனிஞ்சாவன நம்ம மாட்டிக்குவோமே. அண்ணலம் பெருமகனாரின் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் என்ன? வேற ஒண்ணுமே இல்லை, சலனத்துக்கு வேலையே இல்லை. நபிகளாருடைய பாசிட்டிவ் திங்கிங். நிகழ்வு எவ்வளவு நெருக்கடியாக, இவ்வளவு ஆபத்தாக எதிரிகள் வந்து விட்டார்கள், தப்பிப்பதற்காக ஒளிந்து கிடக்கிற தருணம் பக்கத்தில் வந்துட்டான் அப்படிங்கும் போது எப்படி இருக்கும்? ஹார்ட் பீட் எப்படி இருக்கும்? டப்பன்னு அடிச்சு வெடிச்சிடாது பல பேருக்கு. இந்த மாதிரி ஒரு நெருக்கடியில் தானே பல பேர் ஹார்ட் அட்டாக்ல சாவுறானே.
என்ன நெருக்கடி? இப்போ நீங்கள் அந்த ஆய்வு பார்த்துருக்கீங்களா? திங்கட்கிழமை காலையில் 8 மணிக்குள்ள ஹார்ட் அட்டாக்ல சாவரம் ஜாஸ்தி. மாரடைப்பிலே மரணிக்கிறவர்கள் அதிகம் பேர் எப்பொழுது மரணிக்கிறார்கள்னா திங்கட்கிழமை காலை 8 மணிக்குள்ள. அது என்னப்பா திங்கக்கிழமை காலையில் 8 மணிக்குள்ள? வேற ஒன்றுமே இல்லை. திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பூரா விளாண்டு கூத்தடிச்சு நல்ல இதாக இருந்துட்டு மறுநாள் காலையில் ஆஃபீஸுக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும், அதுக்கு போகணும், இதுக்கு போகணும், அந்த வேலையை பார்க்கணும், இந்த அந்த ஸ்ட்ரெஸ் தான், அந்த அழுத்தம் தான் பல பேரை மாரடைப்பிலே கொண்டு போய் தள்ளுகிறது என்று ஆய்வு சொல்கிறது. வேலைக்கு போகிறதே பெரிய அழுத்தமாக நினச்சி அதிலே உயிரை விட்டுறான். ஒரு சமுதாயத்திடமிருந்து தப்பித்து ஒரு கூட்டத்தை வெளியூருக்கு அனுப்பியாச்சு, அபிசீனியாவுக்கு அனுப்பியாச்சு, இன்னும் சில பேர் முன்னாடியே மதினாவுக்கு அனுப்பியாச்சு. தலைவர் மட்டும் மிச்சம் இருக்கிறாரு. இந்த தலைவர் இங்கே மாட்டினார்னா போன எல்லாம் ஃபடால் முடிஞ்சு. அபிசீனியாவுக்கு போனவங்களுடைய கதி, மதினாவுக்கு போனவங்களுடைய கதி எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒன்றும் இல்லை. தலைவர் இங்கே இருக்கிறார், இவர் போய் தான் எல்லாரையும் வழி நடத்தணும், எல்லாரையும் ஒன்றிணைக்கணும். அப்படிப்பட்ட தலைவர் குகைக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறாங்க. தப்பிச்சு போயிடணுமே என்று எதிர்பார்த்திருக்கிற தருணத்தில் பக்கத்தில் வந்துட்டாங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு மன நெருக்கடி இருக்கும். அபூபக்கருக்கு அந்த நெருக்கடி வந்துருச்சு. சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை குனிஞ்சு பார்த்தா பார்த்துருவாங்களே, மாட்டிக்குவோமே. நபிகளாரின் வாய்கள் தன் வார்த்தைகளை உதிர்க்கிறது. மா லன்னுக யா அபூபக்கர் பி இஸ்னைன் அல்லாஹு சாலிசுஹுமா. அபூபக்கரே, என்ன நினைக்கிறீர்கள்? நாம் இருவர் இருக்கிறோம் என்றா நினைக்கிறீர்கள்? மூன்றாவதாக நம்மோடு அல்லாஹ் இல்லையா? நமக்கு நெருக்கடி வந்த தருணங்களில் எத்தனை தருணத்தில் என்னோடு என் இறைவன் இருக்கிறான், எனக்கு அவன் உதவி செய்வான் என்று நாம் சொன்ன தருணங்கள் எத்தனை, நினைத்த தருணங்கள் எத்தனை. புலம்பி 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 தீர்த்துருக்குறோம். முடியலப்பா, என்ன சரியானே தெரியல, இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, நஷ்டமாயிடுச்சு, பொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டா, வீட்டில் தலாக் ஆயிடுச்சு, பிள்ளை என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறான், வாழ்க்கையே இருண்டு போச்சு, சாகிறதுக்கு முடிவு எடுக்கிறான். யோசிச்சியா? நான் என்னடா நான் மட்டுமா இருக்கேன், என் ரப்பு என் கூட இருக்கிறான் என்று சொல்லுகிற நினைவு, அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நம்முடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வந்ததா? அல்லாஹ்வே சிலாகிக்கிறான். நபிகளார் சொன்னதாக ஹதீஸ் சொல்லுகிற செய்தி இது. குர்ஆன் மேலும் சொல்லுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சௌர் குகையில் இருந்ததை பற்றி அல்லாஹ் சொல்றான், இல்லா தன்சுருஹு ஃபகத் நஸரஹுல்லாஹு இதா அக்ரஜஹு அல்லதீன கஃபரு சானி யஸ்னைனி இஸ் ஹுமா ஃபில் கார். மேலே சொல்லிட்டே வர்றான். இந்த நபி போருக்கு கூப்பிடுறாரு, நீங்களாம் போருக்கு போங்கப்பா, ஏன்பா போருக்கு போக மாட்டேங்கிறீங்க, அவருக்கு ஏன் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றான், நீங்கள் உதவாவிட்டால் அல்லாஹ் உதவுவான், ஏற்கனவே உதவி இருக்கிறான். இது அக்ரஜ உள்ளதீன கஃபரு, காஃபிர்கள் அவர்களை வெளியேற்றிய தருணத்தில் சானிய ஸ்னைனி இதுஹுமா, இரண்டு பேரில் இரண்டாமவராக அவர் இருந்த அந்த தருணத்தில் இது யகூலி சாஹிபிஹி, தன் தோழரிடத்தில் அவர் சொன்னாரே, லா தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா, கவலைப்படாதீரும், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார் என்று சொன்னாரே, அந்த தருணத்தில் அல்லாஹ் உதவினான். ஃபஅன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு, தன் அமைதியை அல்லாஹ் அவர் மீது இறக்கினான். அல்லாஹ் இருக்கிறான், டென்ஷன் இருக்காது, பதட்டம் இருக்காது, டிசிஷன் தெளிவாக வரும். ஏன் நெருக்கடியில் தப்பா முடிவு எடுக்கிறோம்? அந்த நேரத்தில் என்ன செய்ய, பெரும்பாலும் சிக்கலான தப்பான முடிவு எப்போ எடுத்திருப்போம்? நெருக்கடி நேரத்தில் தானே. ஏன் நெருக்கடியில் தப்பா முடிவு எடுத்தோம்? வேற ஒன்றும் இல்லை, நெருக்கடி நேரத்தில் மனசு அமைதியாக இல்லை, மனசு தெளிவாக இல்லை. மனசு எப்போ தெளிவாக இருக்கும்? அல்லாஹ்வை நினைக்கும் போது, இது முடியும்னு நம்பும் போது, அல்லாஹ்வுடைய உதவி வரும்னு நினைக்கும் பொழுது மனசு தெளிவாயிரும். அல்லாஹ் தான் சொல்றான், அந்த நேரத்தில் மனசு அமைதியாக்கிட்டோம். ஃபஅன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு அலைஹி, அவர் மீது அல்லாஹ் தன் அமைதியை பொழிந்தான். வஅய்யதஹு பிஜுனூதில் லம் தரவுஹா, நீங்கள் பார்க்காத படையை கொண்டு அவருக்கு உதவி செய்தான். நீ பார்க்கிற படம் வேற, பார்க்காத படம் ஒன்று, அதை வச்சு அவருக்கு உதவி செஞ்சான். இப்படி பல கட்டங்களில் உதவி இருக்கிறான்பா. அவர் என்ன சொன்னார்? நெருக்கடியான தருணத்தில் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான்னு சொன்னார். இது நடக்கும், அல்லாஹ் தான் போக சொல்லியிருக்கிறான், அல்லாஹ் தானே ஹிஜ்ரத் பண்ண சொன்னான், அல்லாஹ்வுடைய கட்டளை தானே, அப்படின்னா அல்லாஹ்வுடைய உதவி வரும்னு அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. எனவே அந்த பாசிட்டிவ் எனர்ஜி, அந்த நேர்மறை சிந்தனை அவர்களுக்கு வெற்றியை தந்தது என்று திருமறை குர்ஆனும் நபி மொழிகளும் சொல்கிறார். அன்னை ஆயிஷா நாயகி கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்கள் வாழ்க்கையில் ஹல் கான அஷத்து யோமின் மீ யோமி உஹத், உஹதுடைய நாளை விட ஒரு கடுமையான நாளை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்களா? உஹதுடைய போர்க்களத்தில் எவ்வளவு நெருக்கடி, முஸ்லிம்கள் தோல்வி,
நபிகளாரின் பல் உடைந்து மயக்கமுற்று கீழே விழுந்து எதிரிகள் கொக்கரிக்க ஆரம்பித்தார்கள். எப்படி? முகமது இருக்கிறாரா கேட்குறான், பதிலே இல்லை. எதிரிக்கு சந்தோஷம், முகமது கொண்டாச்சு, அபூபக்கர் காலி பண்ணியாச்சு, உமரை காலி பண்ணியாச்சு. அப்படி சொல்லுகிற அளவிற்கு நிலைமை கைமீறி போயிடுச்சு. சொல்லப்பட்ட பிறகு ஏற்பட்ட விளைவு என்ன? இருக்கிற தோழர்கள் பல பேர் நபிகள் நாயகமே கொல்லப்பட்டுட்டாங்களா, அல்லாஹ்வுடைய தூதர் கொல்லப்பட்ட பிறகு நமக்கு என்ன வேலை, போர்க்களத்தில் ஓடு என்று புறமுதுகு காட்டுகிற சூழல் வேறு. எப்படிப்பட்ட நெருக்கடி! போர்க்களத்திலே புறமுதுகு என்பது இஸ்லாமிய வரலாற்றிலே நடைபெறுமா, நடைபெறலாமா, நடைபெற முடியுமா? அங்கே நடந்துச்சு. எதனால? நபிகளாருக்கு ஏற்பட்ட நெருக்கடி. ஆயிஷா கேட்குறாங்க, அதை விட ஒரு நெருக்கடியான நாளை சந்திச்சிருக்கிறீங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமா நான் சந்திச்சிருக்கிறேன். அக்கபாவுடைய நாள். என்ன அக்கபாவுடைய நாள்? தாயிஃபுக்கு சென்றேனே, தாயிஃபிலே போய் அங்கிருக்கிற ஒருத்தருடைய பேரை சொல்லி அவரிடத்தில் தாவா செய்வதற்காக நான் போனேனே, அங்கே அவர்கள் எனக்கு நான் விரும்பிய பதிலை அளிக்காமல் மறுத்தார்களே, அந்த நாள் மிக கடுமையான நாள். எந்த அளவிற்கு கடுமை? நான் நினைவிழந்தேன், சுய நினைவிழந்தேன். தாய்விலிருந்து நடந்து வருகிறேன். கர்னு சாலிப் என்கிற இடம் வந்து விட்டேன். கர்னு சாலிப் வந்ததே தெரியாது. விழித்து பார்க்கிற பொழுதுதான் இங்க வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அடி, இரத்த காயங்கள். கண் விழித்து பார்க்கிறேன், தலையை தூக்கி பார்க்கிறேன். ஃபரைத்து ரஸி, என் தலையை உயர்த்தி பார்க்கிறேன். ஒரு மேக கூட்டத்தின் நிழலில் நான் அமர்ந்திருக்கிறேன். அருகிலே ஜிப்ரீல், உங்கள் மக்கள் உங்களுக்கு சொன்ன பதிலை அல்லாஹ் செவியுற்றான். நீங்கள் விரும்பியபடி செயல்படுத்துவதற்காக மலையின் மலக்கை என்னோடு அனுப்பியிருக்கிறான். நீங்கள் விரும்பியதை சொல்லுங்கள். மலையின் மலக்கு சலாம் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரை ஆணையிடுங்கள், உங்களை இத்தனை கொடுமைக்கும் சித்திரவதைக்கும் ஆட்படுத்தி இந்த மக்களை இந்த 2 மலைகளுக்கு இடையில் வைத்து நசுக்கி விடுகிறேன் என்று அவர் கேட்கிறார். நன்றாக யோசித்து பாருங்கள். ஒரு நெருக்கடியான தருணம், அடிபட்டு உதப்பட்டு அவமானப்பட்டு இப்படி பண்ணிட்டாங்களே என்று நினைக்கிற ஒரு தருணத்தில் உங்களுக்கு பழிவாங்குவதற்கு ஒரு தருணம், வாய்ப்பு கிடைக்கிறது. அப்பல நீ ஊனு சொல்லு, தூக்கிடுறாங்க. எப்படி இருக்கும்? வந்துட்டான்டான மாலு, வா கிளம்புவோம்ல, திரும்ப போவோம்ல, ஒன்றுக்கு ஒன்று பாத்திரம் நிரப்போம்ல. அப்படி நினைக்கிற பழிவாங்குகிற உணர்ச்சி கொஞ்சமும் குறைந்து விடாத அந்த ரத்தம் காயாத நேரம், வந்திருக்கிற 2 வழக்குகளுக்கும் நபிகளார் பதிலளிக்கிறார்கள், இல்லை, அவர்களை அழிவதை நான் விரும்பவில்லை. பல் அர்ஜு அன் யுஹ்ரிஜல்லாஹு மின் அஸ்லாபிஹிம் மை யஅபுதுல்லாஹ வஹ்தா வலா யுஷ்ரிக் பிஹி ஷைஆ. நான் ஆதரவு வைக்கிறேன், இவர்கள் ஏற்காவிட்டாலும் இவர்களுடைய வாரிசுகள், இவர்களின் சந்ததிகள் அல்லாஹ்வை மட்டுமே வணங்குகிற, அவனுக்கு இணை கற்பிக்காமல் இறைவனை வணங்குகிற வாரிசுகள் வருவார்கள் என்று நான் ஆதரவு வைக்கிறேன். அவர்களை நான் பழிவாங்க விரும்பவில்லை. நமக்கு தெரிகிறது எல்லாமே அடி உத, என்ன பண்றது, தீர்வு காணணும், அதிகபட்சமாக மன்னிச்சு கூட விடலாம். ஆனால் நபிகளாருடைய பார்வை என்ன? சிக்கல் தான், நெருக்கடி தான். ஆனால் நெருக்கடிகளுக்குள்ளே தனக்கு கிடைக்கிற நன்மை என்ன? இவன் போனால் இவன் புள்ள முஸ்லீமா இருப்பானே, அல்லாஹ்வை வணங்குவானே. நெருக்கடியான தருணத்தில் அந்த நெருக்கடிகளுக்கு உள்ளே கிடைக்கிற நன்மையை, நமக்கு கிடைக்கிற லாபத்தை, மறுமை லாபத்தை, இம்மை லாபத்தை, உலகியல் லாபத்தை ஏதாவது ஒன்று வைக்காம அல்லாஹ் இருக்கவே மாட்டான். நீ யோசிப்பார். அதான் அல்லாஹ் சொல்றான், இன்ன மகல் உஸ்ரி யுஸ்ரா, இன்ன மகல் உஸ்ரி யுஸ்ரா. ஒரே வசனத்தை அடுத்தடுத்து திரும்ப அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், உமது உள்ளத்தை நாம் விரிவாக்கவில்லையா? வலலனா அன்க விஸ்ரக், அப்படியே சொல்லி நபிகளாருக்கு கொடுத்த விஷயங்களை சொல்லிட்டே வந்துட்டு இன்ன மகல் உஸ்ரி யுஸ்ரா, ஒவ்வொரு சிரமத்துடனும் லேசு இருக்கிறது. ஒரு தடவை சொன்னா மண்டையில் ஏறாது. இன்ன மகல் உஸ்ரி யுஸ்ரா, திரும்பவும் சொல்றான், உனக்கு சிரமம் நெருக்கடின்னு நீ சொல்றிய, நெருக்கடி மட்டும் இல்லை, அதுல உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உள்ள இருக்கு. யோசிப்பார். ஏன் யோசிக்க மாட்டேங்கிற? சுத்தி இருக்கிற சிரமத்தை மட்டுமே பார்க்கிறிய, உள்ள இருக்கிற யோசி. பலாப்பழம் வெளியில முள்ளுதான், ஆனா உள்ள பழம் இல்லையா? ரோஜா வெளியில முள்ளுதான், ஆனால் வெளிப்பகுதியில பூ இல்லையா? நீ ஏன் முள்ள மட்டுமே பார்க்கிற? நீ எதுக்கு துன்பத்தை மட்டுமே பார்க்கிற? அந்த துன்பத்திற்கு உள்ளே ஒளிந்து கிடக்கிற இன்பத்தை சேர்த்து பார். துன்பம் துன்பமாக தெரியாது. எந்த நெருக்கடிகளுக்குள்ளும் ஒரு பாசிட்டிவாக, ஒரு நேர்மறையாக உனக்கு நன்மை அளிக்கிற ஒரு செய்தி ஒளியாமல் எதுவுமே. அதை நீ யோசிப்பார். மார்க்கமாக தான் வலியுறுத்துகிறது.
அண்ணல் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் விபச்சாரம் செய்துவிட்ட ஒரு பெண் தனக்கு தண்டனை கொடுத்து தன்னை தூய்மைப்படுத்துங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கோரிக்கை வைக்கிறார். அந்த கோரிக்கையே நம்மை உலுக்கி விடுகிறது. கோரிக்கையே உழுக்குது. பாவம் செஞ்சிட்டேன், நான் உலகத்தில் மனுஷனுக்கு முன்னாடி அடி வாங்குறது வெக்கப்படலை, அல்லாஹ்வுக்கு முன்னாடி தண்டனைப்படுறத, அல்லாஹ் என்ன நரகத்தில் போடுறத, அல்லாஹ்விடத்தில் குற்றவாளியாக ஆகிறத நினைக்கிறேன், பயப்படுறேன், அஞ்சுறேன். தான் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டு தனக்கு தண்டனை தாருங்கள்னு கேட்கிறா. வயிற்றுல கரு. குற்றம் செய்தவர்களை நாம் எப்படி பார்க்கிறோம்? பாவம் செய்தவர்களை பாவம் செய்தவர்களாக பார்க்கணும். இல்லை, பாவம் செய்தவர்கள்லாம் உத்தவர்கள் பார்க்க சொல்லல. ஆனால் குற்றம் செய்தவர்கள், பாவம் செய்தவர்கள், நமக்கு பிடிக்காத அல்லது மார்க்கத்துக்கு முரணான ஏதோ ஒரு தவறான ஒரு காரியங்களை செய்த மனிதர்களை ஒட்டுமொத்தமாக சீல் குத்தி இவன் அவ்வளவுதான் நம்ம முடிவெடுத்துருவோம். அல்லாஹ் முடிவெடுத்திருக்கானோ இல்லையோ நமக்கு தெரியாது. ஆமா, அவ்வளவுதான், இவன் திருந்த மாட்டான், இவன் அயோக்கியன், இவன் நரகத்துக்கு நம்மளே ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடு. நபிகளாரின் காலத்தில் விபச்சாரம் செய்து விட்ட நம்முடைய இன்னைக்கு பார்ப்போமே, விபச்சாரம் செய்கிறவர்களை பற்றி நம்முடைய பொது பார்வை என்ன? அதை சரி காண்பதற்காக சொல்லப்படுகிற செய்தி அல்ல. எத்தனை பெரிய பாவியாக இருந்தாலும் அவனோடும் நெருங்கி பழகி அவனை சீர்திருத்த நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று சொன்னால் அந்த வாய்ப்பையே பாவி பாவி பாவின்னு சொல்லி அவனை புறக்கணிச்சு அந்த வாய்ப்பையே இழக்கணும்னு நான் கேட்கிறேன். என்ன பண்றோம்? நபிகளாருடைய காலத்தில் வந்துட்டாங்க, கோரிக்கை வைக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் மறுக்கிறாங்க, தள்ளி விட்டு பார்க்குறாங்க, போமாங்கிறாங்க. வயஹக்கி தூரப்போ வஸ்தக்ஃபிரி, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடு, ஓ தூபி இலை, அவன் பக்கம் நீ மனம் திரும்பி சொல்லி பார்க்குறாங்க. அந்த அம்மா பிடிவாதமாக நிற்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் தப்பு செஞ்சுட்டேன், எனக்கு தண்டனை கொடுங்க. இன்னும் கரெக்டாக சொன்னால் தண்டிக்கணும்னு மார்க்கத்தில் இருக்குது, கல்லெறிந்து கொள்ளணும்னு இருக்குது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட நான் தப்பு பண்ணிட்டேன், விபச்சாரம் பண்ணிட்டேன், எனக்கு தண்டனை கொடுங்கன்னு சொல்லும் பொழுது நீ போன ரசூலுல்லாஹ் சொன்ன அதான சட்டம், போயிருக்கலாம்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன சட்டம் தானே அது. ஏமா நீ போ அப்படின்னா அவ்வளோதான், போனால் தப்பு கிடையாது. அல்லாஹ்விடத்தில் அவர் குற்றம் பிடிக்கப்பட மாட்டார். ஏன் பிடிக்க மாட்டார்? அல்லாஹ்வுடைய தூதர் தானே போக சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் தானே அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் அந்த பெண் விடலை. அல்லாஹ் இப்படி ஒரு சட்டம் சொல்லி இருக்கும் பொழுது நான் இந்த தவறுகளை செய்து உலகத்திலே அதற்கு தண்டனை பெற்று விட்டால் மறுமையில் அதற்கு தண்டனை இல்லைன்னு மார்க்கம் சொல்லுது. எனவே நான் தண்டனை உலகத்திலே பெற விரும்புகிறேன்னு சொல்லி பிடிவாதமானு எனக்கு தண்டனை கொடுங்கோங்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயிற்றில் குழந்தை இருக்கு, குழந்தை பெற்றுட்டு வாங்குறான். உனக்கு மாதிரி தான் தண்டனை, உன் குழந்தைக்கு ஏன் தண்டனை? அந்த பெண்ணு சில மாதங்கள் குழந்தையை பெற்றெடுத்து விட்டு மீண்டும் வருகிறாள். பெற்றெடுக்கப்பட்ட குழந்தை பால் குடி மறக்கலையம்மா. யார் பால் கொடுப்பா? பால் குடி மறந்துட்டு வா. விடவே இல்லை. ஆண்டுகள் கடக்கிறது. ஆனாலும் தான் செய்த பாவம் அதிலிருந்து அல்லாஹ்விடத்திலே மீட்சி பெற வேண்டும் என்கிற உணர்வு மீண்டும் மீண்டும் வருகிறார். பால் குடி மறக்கடிக்கப்பட்டு விட்டது. என் குழந்தை இதோ ரொட்டி துண்டோடு கையில் ஆதாரத்தோடு என் பிள்ளை ரொட்டியை சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். நபிகளார் தண்டனைக்கு கட்டளையிடுகிறார்கள். அந்த பெண் தண்டிக்கப்படுகிறாள், கல்லெறிந்து கொல்லப்படுகிறாள். கற்கள் எரியப்படுகிற நேரத்தில் கற்களால் எரிந்து அவள் கொல்லப்படுகிற தருணத்திலே கொல்லப்பட்டு விட்டாள். அவளுக்கு மரணம் உறுதியாகிவிட்டது. நபிகளார் சொல்லுகிறார்கள், அவளை எடுத்து கவன் பண்ணி தொழுகைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுங்க, நான் அவளுக்கு தொலை வைக்கிறேன் அப்படின்னு தொழுகை நடத்துவதற்காக நபிகளார் வர்றாங்க. இயல்பாக எல்லோருக்கும் வருவதை போல, அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி பாலியல் விஷயங்கள் எல்லாம் ஊதி 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 பெரிதாக்கப்பட்டிருக்கிற ஒரு சமூகம் இன்னைக்கு. நாம அதை எப்படி பார்க்கணும் அப்படி பார்க்கறது இல்லை, அதையெல்லாம் விட பல மடங்கு 1000 மடங்கு பெருசா அப்படிதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு பெண் தொழுகைக்கு நபிகளார் தயாராகிறார்கள். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து விட்டார்கள். அத்து சல்லி அலைஹா வகத் ஜனத், அல்லாஹ்வுடைய தூதரே, விபச்சாரம் செய்த ஒரு பெண்ணுக்கு தொழுகை நடத்த போகிறீர்களா? நாம கேட்கிற, நம்முடைய உள்ளம் கேட்கிற அதே கேள்வி உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க. அண்ணல் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்கிறார்கள், உமர் லக்கத் தாபத் தௌபத்தன் லவ் குஸிமத் பைன 70 மின் மதீனா. அவள் செய்த பாவத்தை மட்டுமே நீங்கள் பார்க்கிறீர்கள், ஆனால் அவள் செய்த பிரார்த்தனையை பார்த்தீர்களா? அவள் பெற்ற பாவ மன்னிப்பை பார்த்தீர்களா?
அவள் பெற்ற பாவ மன்னிப்பை இந்த மதீனாவிலே இருக்கிற 70 மனிதர்களுக்கு பங்கு வைத்து கொடுத்தால் 70 பேரின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும். அத்தனை பெரிய மன்னிப்பை அவள் பெற்றிருக்கிறாள். என்ன அவளை பாவம் செய்தவள் என்று சுருக்கி பார்க்கிறாய்? இதற்கு இடையிலே காலித் பின் வலீத் ஒரு கல்லை எறிகிறார். எறிகிற பொழுது அவள் தலையிலே போய் அந்த கல் விழுகிறது. தலையில் கல் விழுந்த மாத்திரத்தில் அங்கிருந்து பட்டு தரித்த ரத்தம் காலிதின் மேலே வந்து படுகிறது. காலித் சீச்சி என்கிறார். அது என்ன ரத்தம்? நம்ம மேலே பட்டுச்சு, விபச்சாரியினுடைய ரத்தம் பட்டுருச்சே. மஹ்லன் யா காலித். அவர் திட்டுகிறார். திட்டுகிற சொல் நபிகளாரின் காதில் விழுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த ஆர்டர் போடுறான், மஹ்லன் யா காலித், காலிதே நிப்பாட்டு. என்ன திட்டுற நீ? அவ வாங்கின பாவ மன்னிப்பு தெரியுமா? அப்போ எல்லா பிரச்சனையிலும் நீ இப்படி ஒரு பார்வை பார்க்குற, பாவம் செஞ்சவன் பார்க்குற, அது உள்ளுக்குள்ள ஒரு பாசிட்டிவா அவன் மேலே நல்லெண்ணெய் வைக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கு. அதையும் பார்க்க மாட்டேங்கிற. எல்லா இடங்களிலும் நெகட்டிவாக பார்ப்பதற்கு, எதிர்மறையாக பார்ப்பதற்கான வாய்ப்புகள் 1000 இருந்தாலும் அதற்குள்ளே பாசிட்டிவாக நேர்மறையாக பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை தேடி பாருங்கள். அதைத்தான் இந்த செய்தியெல்லாம் நமக்கு சொல்லுகிறது. ஒரு முறை நபிகளார் கனிமத்து பொருட்களை, வெளியூரிலிருந்து வந்த பொருட்களை பங்கிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பங்கீட்டிலே பிழை என்று ஒருவர் பேச ஆரம்பித்து விட்டார். நபிகளாருக்கு கோபம். உடனே கேட்கிறாங்க, அலா தம்மனூனி, என்னை நம்ப மாட்டீர்களா? நான் வானத்தில் உள்ளவனுக்கே நம்பிக்கையாளனப்பா. அல்லாஹ்வுடைய தூதரின் சொற்களை பாருங்க. அதை கேட்கும் போதே நீங்க அந்த இடத்துல உட்கார்ந்து ஃபீல் பண்ணி யோசிச்சு நீங்க அதை அனுபவிக்கணும். வார்த்தையா பார்க்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்களுடைய கண்ணியம், அவங்களுடைய இஸ்ஸத்தை, அவங்களை பற்றி நாம் புரிந்து வைத்திருக்கிற நபி தோழர்களுடைய உள்ளத்தில் எவ்வளவு பெரிய மகத்துவமான இடம். அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த தூதரை குறை சொன்ன உடனே அந்த தூதர் இறங்கி வந்து, அமீன் மம்ஃபிஸ்ஸமா, என்ன நம்ப மாட்டீங்களா? அழாத கண்களை அழ வைக்கும் அந்த சொல், இறங்காத உள்ளத்தை இறங்க வைக்கும் அந்த சொல், என்ன நம்ப மாட்டீங்களா? யாரு கேட்கிறா பாருங்க. யாரோ தெருவில் போறவங்க கேட்கல. அகில உலகத்திற்கும் நம்பிக்கையின் சாட்சியாக வந்து அல்லாஹ்வின் தூதர் என்ன நம்ப மாட்டீங்களா? கேட்டுட்டு அடுத்து சொன்னாங்க, அமீன் மம்ஃபிஸ்ஸமா, நான் வானத்தில் உள்ளவனுக்கே நம்பிக்கையாளனப்பா. அவனே என்ன நம்புறான்டா. ஏத்தீனி கபரு சமாயி சபாஹம் மசா, காலையிலும் மாலையிலும் வானத்திலிருந்தே எனக்கு அவனே என்ன நம்பி செய்தியை சொல்கிறான். இவர் கரெக்டான ஆளுன்னு அல்லாஹ் என்ன நம்புகிறான். நான் அவன் தர்றத கரெக்டாக உங்கள்கிட்ட சேர்ப்பேன்னு என்ன நம்புகிறான். நீங்கள் நம்ப மாட்டீங்களா? நபிகளாருடைய இந்த பதிலுக்கு பிறகு அப்படியே சைலண்ட் ஆகிருக்கணும். ஆனாலும் ஒருத்தர் சைலண்ட் ஆகலை. ஒருத்தர் எந்திரிச்சிட்டான். அவன் யாருன்னு சஹாபாக்களுக்கே புதிய ஆள் போல இருக்கு. உடனே என்ன பண்றாங்க, அவரை பற்றி வர்ணிக்கிறார்கள். யார் எப்படி இருந்தா தெரியுமா? கருத்த கன்னங்களோடு, சுருங்கிய கண்களோடு, புடைத்த நெற்றியோடு, மேலே இறுக்கி கட்டப்பட்ட கீழாடையோடு, இப்படியாக அவனை வர்ணித்து விட்டு அப்படிப்பட்ட ஒரு மனிதன் எழுந்தான். யார் ரசூலுல்லாஹ் இத்தகில்லா, அல்லாஹ்வுடைய தூதரே அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள் என்று அவன் சொன்னான். இந்த உலகத்தில் அல்லாஹ்வை அஞ்சுவதற்கு நான் அதிகம் தகுதி உடையவன் இல்லையா என்று ரசூலுல்லாஹ் பதில் சொன்னாங்க. இதை கேட்டுக்கிட்டு மற்ற சஹாபாக்களால் சும்மா இருக்க முடியுமா? முதல்ல சொன்னதே பெருசு, அதையும் தாண்டி இன்னொன்று தாங்க முடியல. காலித் பின் வலீத் எந்திரிச்சிட்டாரு. அலா அல்ரிபு உனுக ஹாதல் முனாஃபிக், அல்லாஹ்வுடைய தூதரே அவன் தலையெடுத்துறான், எனக்கு அனுமதி கொடுங்க. என்ன பேச்சு பேசுறான்? வாழ தகுதி இல்லாதவன். அல்லாஹ்வுடைய தூதரே, நம்பிக்கைக்குரியவரே, நீங்க நேர்மையா நடக்கல, அல்லாஹ்வை பயப்படணும்னு சொல்லுவா, நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கணுமா? எனக்கு பெர்மிஷன் கொடுங்க, தலையெடுக்க போறேன். நபிகளார் சொல்லுகிற வார்த்தை இங்கே மிகுந்த கவனத்திற்குரியது. நம்ம எப்படி இருக்கிறோம், நம்மளை பற்றி நம்மை சுற்றி இருக்கிற மக்களை நாம் எப்படி பார்க்குறோம், எப்படியெல்லாம் பார்க்கணும், இப்படியெல்லாம் பார்க்க முடியுமா? உண்மையிலே பேசுகிறோம், ஆனால் முடியுமா என்று கேட்டால் அது ஒரு பெரிய மனசுக்கு டக்குன்னு பதில் சொல்ல முடியுமா? அது மாதிரி பார்த்துட முடியுமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லஅல்லஹு அன் யகூன யுஸல்லி, அவர் தொழக்கூடியவராக இருக்கக்கூடும். தொழுகிற மனுஷனை போய் நீ எப்படி அடிப்ப? தொழுகிறவனை போய் நீ எப்படி கொள்ளுவ? எனக்கு ஒருத்தர் தீமை பண்ணிட்டான், தப்பு பண்ணிட்டான், அநியாயம் பண்ணிட்டான், தொழுகிற மனுஷன்டா அப்படின்னு நான் யாரையாவது விடுறேனா? அவன் தொழுதா என்ன, தொலாட்டினா அவன் தொழுது அவன் கபருக்கு, எனக்கு என்ன வந்துச்சு? அதான் நம்ம பேசுகிற பேச்சு. நபிகளாரை இந்த அளவிற்கு
தரம் தாழ்த்தி விமர்சனம் செய்த நேரத்தில் கூட நபிகளார் அவரிடத்திலே ஏதேனும் இருக்கிறதான்னு தேடிட்டு அது கூட கன்ஃபார்மா தெரியல ரசூலுல்லாஹ்வுக்கு. ஆனாலும் ஒரு நம்பிக்கை வைக்கிறாங்க, அல்லஹு அய்யகூனையும் சொல்லி அவன் தொழக்கூடியவனாக இருக்க கூடுமே. அவன் தொழுகிறான்னு அடிச்சு கூட சொல்லலை. ஆளை பார்த்தா தொழுகையாளி மாதிரி தெரியுத, தொழுகிருப்பான் போல இருக்க. தொழுகிறவனை எப்படி அட்டாக் பண்ணுவ? ஹாலிது அவரும் சும்மா விடல. அடுத்து அவர் கேட்கிறாரு, கம்மின் முஸல்லின் யகூலு பிலிசானிஹி மா லைஸ ஃபீ கல்பிஹி. எத்தனையோ தொழுகையாளிகள் அவன் உள்ளத்துல ஒன்று வச்சுக்கிட்டு நாக்கில் வேற ஒன்று பேசிக்கிட்டு இருக்கிறான், அதையெல்லாம் ஏற்றுக்க முடியுமா? ஹாலிது பதில் சொல்லுகிறார், நபிகளார் அதற்கும் அமைதியாகவில்லை. மீண்டும் சொல்லுகிறார்கள், இன்னி லம் உமர் அன் அன்குப குலூபன் நாஸ். மனிதர்களின் உள்ளத்தை பிளந்து பார்க்குமாறு, வலா அசுக்க புத்தூனகும் அவருடைய வயிறுகளை கிழித்து பார்க்குமாறு நான் ஏவப்படவில்லை. வெளிப்படையா பார்த்தா தொழுகையாளி ஏத்துக்குவேன், முடிஞ்சிச்சு போ. அதை தாண்டி வேற ஒன்றும் கிடையாது. என்னையில விமர்சனம் பண்ணனா, என்னையில குறை சொன்னா எனக்குள்ள கோபம் வரணும். வரும் தான், வராமல் இருக்காது. அதுக்கு தான் அந்த பதிலாம் சொன்னாங்க. ஆனாலும் கூட தான் யார் மீது கோபப்படுகிறோமோ அவரிடத்தில் கோபப்படுகிற அம்சம் மட்டும்தான் இருக்கிறதா, நான் அவரை விரும்புகிற அம்சம் எதுவுமே இல்லையா? தொழுதாம்னா அது எனக்கு சந்தோஷம் இல்லை. நான் சொன்ன மாதிரி நான் சொல்லி கொடுத்தவரை இருந்தாலும் தொழுதுகிட்டு இருக்கானையா அப்படின்னு அவரிடத்திலே நான் பாராட்டுகிற, நான் கொண்டாடுகிற ஒரு குணம் இருக்கிறது. அதை ஏற்று அவனை நான் மன்னிக்கிறேன். அசா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும் வ அசா அன் துஹிப்பு ஷைஅன் வஹுவ ஷர்ருல் லக்கும். சிலதை நீங்கள் வெறுப்பீர்கள், அதிலே நலவு இருக்கக்கூடும். சிலதை நீங்கள் விரும்புவீர்கள், அதிலே தீங்கு இருக்கக்கூடும். நீ ரெண்டை பகுத்து ஆராய்ஞ்சு நல்லா சிந்திச்சு யோசிப்பார். வெறுக்கிற எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக வெறுத்துறாரு. அது உள்ளுக்குள்ள பாசிட்டிவாக திங்க் பண்ணுறதுக்கு பல விஷயம் இருக்கும். அப்படி உன் வாழ்க்கையில் எவ்வளவு நெருக்கடி, எத்தனை துன்பம், எத்தனை இழப்பு, எத்தனை கவலை, எத்தனை அழுகை என்று நீ குமுறி குமுறி அழுகிற வாய்ப்பு கிடைத்தாலும் யோசித்து பார். அதற்குள்ளே நீ சிரிக்கிற, நீ மகிழ்கிற, நீ சந்தோஷமடைகிற, நீ பரவசப்படுகிற ஏதோ ஒன்று உள்ளே ஒளிந்து கிடக்கும். அதை நினைத்து பார்த்தால் உன் மனம் பரவசத்திலே துள்ளாட ஆரம்பித்து விடும். வாழ்க்கை என்பது துன்பங்களின் கூடாரமாக அல்ல, மகிழ்ச்சியின் கூடாரமாக மாறி போய்விடும் என்று மார்க்கம் சொல்லித் தருகிறது. இன்னும் பல செய்திகளை அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகிறான். இன்ஷா அல்லாஹ் வரும் நாட்களில் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.